பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் தீர்க்கதரிசி செய்தது சரியா? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இதில் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வயதானது நிமித்தம் அவர் முதிர் வயதான போது தன்னுடைய 2 பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே நியாயாதிபதிகளாக வைக்கிறார். அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நியாயத்தை புரட்டிடுறாங்க. யோவேல், அபியா இவங்க 2 பேருமே. இதை கண்ட இஸ்ரவேலின் மூப்பர்கள் சாமுவேலிடத்தில் வந்து, உடைய பிள்ளைகள் உடைய வழியில் நடக்கிறது இல்லை, உங்களுக்கும் வயசாயிருச்சு, அதனால எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. பிள்ளைகள் செய்த தவறு நிமித்தம் சாமுவேலுடைய உத்தமம் கூட நிராகரிக்கப்படுது, புறக்கணிக்கப்படுது. சாமுவேல் பார்த்தோன்னா நல்ல சாட்சியுள்ள மனிதன், கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு குற்றமும் அவர் மேலே சுமத்தவே முடியாது. அப்படி ஒரு சிறு வயதில் இருந்தே ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்த ஒரு நபர், ஆனால் தம்முடைய பிள்ளைகள் செய்த தவறு நிமித்தம், தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த ஒரு பதவியின் நிமித்தம், அந்த பதவியிலிருந்து அவர்கள் செய்த தீமையின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களே என்ன பண்ணிடுறாங்க, சாமுவேலையே வேண்டான்னு சொல்லிடுறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி எடுத்த முடிவு தான் இதற்கு காரணமாக மாறிடுச்சு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.